ஃபைனலி வெற்றிகரமாக இந்த வாரத்தில் இது நம்மளோட 2வது பாட்காஸ்ட். எல்லோரும் ஜோராக கைத்தட்டுங்க. இனி இதே மாதிரி டிசிப்ளினாக வீக்லி 2 டைம் உங்களை பார்க்க நான் முயற்சி செய்கிறேன். அப்புறம் என்னப்பா இன்றைக்கி என்ன பேச போகிற அப்படின்னு கேட்டால் ஒரு செம்மையான ஒரு நல்ல ஒரு பூமர் டாப்பிக்கில் வந்திருக்கேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன் கம்ப்யூட்டர் ஜி. இன்ட்ரோ ப்ளீஸ். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பொதுவாகவே நமக்கு பிடிச்சவங்க கிட்டேயோ இல்லை நமக்கு ஒரு சில பேர் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கும், அவங்ககிட்டயோ நம்ம எப்போதுமே ஸ்வீட்டாக கைண்டாக சாஃப்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்போம். அது என்னடா சாஃப்ட் கார்னர் என்னவென்றால், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும், ஸ்கூல் கேங்கோ, ஆஃபீஸ் கேங்கோ, காலேஜ் கேங்கோ, இல்லை நம்ம ஏரியா கேங்கோ இருக்கும். அதில் நமக்கு ஒரு சில பேரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நம்மக்கிட்ட நம்மளே கொஸ்டின் ரைஸ் பண்ணால் அதுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்காது. ஆனால் அவங்கள யாரும் எதுவும் சொன்னால் நம்ம அவங்கள விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா நம்ம உடனே நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்மக்கிட்டே நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணால் எதுக்கு அவங்கள பிடிக்கும் கேட்டால் தெரில அப்படிங்கிற ஒரு பதில் தான் வரும். பின் குறிப்பு, அந்த சாஃப்ட் கார்னர் ரொமான்டிக்காக தான் இருக்கணும், ஆப்போசிட் ஜெண்டர் மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்மக்கிட்டே நம்ம ஏன் பிடிக்கும்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணால் நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது, பட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்படி யார் மேலேயும் ஒரு லைக்கிங் இருந்தால் அதுதான் சாஃப்ட் கார்னர் என்று கூறப்படும். ஸோ பேக் டு த டாபிக். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இல்லை சாஃப்ட் கார்னர் இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்போதுமே காமாக, கைண்டாக, ஸ்வீட்டாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்போம். டே நீ அப்படி இருக்கிற அப்படின்னா ரொம்பவே சூப்பர், கையை கூட ரொம்பவே சூப்பர். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிருன்னா, நம்மளை பார்க்கும் போது நீயாடா இது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். உனக்கு நீயா இப்படி பண்ணுறன்னு உனக்கு உன் மேலேயே டவுட் வரும். உன்னோட கேரக்டர் நீயே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது ஸ்கூலில் ஒரு 8th படிக்கும்போது எங்கள் கிளாஸில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணாங்க. புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணும்போது நம்ம கிளாஸில் பசங்களை எல்லோரும் ஒரு புது பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த பொண்ணை ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சாஃப்ட் கார்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ இறங்கி பண்ணுவேன், என்ன கேட்டாலும் இறங்கி பண்ணுவேன். பசங்களும் அப்படி கலாய்ப்பாங்க, நானும் அப்படி ஜாலியாக கலாய்க்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி ஜாலியாக இருப்பேன். அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுவேன். பொண்ணு என்ன கேட்டாலுமே எக்ஸ்ட்ரீமாக இறங்கி பண்ணுவேன். பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொன்னால் தண்ணி பிடிச்சிட்டு போவேன். கேன்டீனில் போய் எனக்கு அது வாங்கிட்டு வான்னு சொன்னால் அது வாங்கிட்டு வருவேன். கேன்டீனில் அவ்வளோ லைன் இருந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வருவேன். இப்படி நிறைய ஹெல்ப்பிங் சைடு போச்சு. அப்புறம் ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அந்த காம்படிஷனில் ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் காம்படிஷன். அந்த காம்படிஷனில் வின் பண்ணது நான் தான். ஆமாம் நான் தான். ஏன்னா நான் ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்கூல் டைமில் கொஞ்சம் நல்லா படிப்பேன். அந்த காம்படிஷனில் வின் பண்ணது நான் தான். நான் வின் பண்ணதை கூட செலிப்ரேட் பண்ணாமல் நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, ஆக்சுவலாக ஜட்ஜ் எதுவும் தப்பாக போட்டிருப்பாங்க, நீ தான் செமையாக பண்ண, நீ இந்த இடத்துல சூப்பராக பேசின தெரியுமா, நீ இந்த வேலை சூப்பராக யூஸ் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன தாழ்த்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹெல்ப்பிங்கில் அந்த பொண்ணுக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலுமே நான் பண்ண ஆரம்பித்தோம்ல, அதே மாதிரி இது தாழ்த்தி பேசுறது ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன விஷயம் பேசினாலும் நான் என்ன தாழ்த்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, உண்மையாகவே நான் எதுவும் நல்லா பண்ணினா கூட எனக்கு அந்த சைடில் இருந்து ஒரு பாராட்டோ ஒரு அப்ரிசியேஷனாக கூட வராது. இது எனக்கு நான் ஸ்கூலில் 8th படிக்கும்போது நடந்துச்சுன்னு சொன்னேன். ஆனால் அப்போ புரியலை, இப்போ சிங்க் பண்ணிக்கிட்டேன். அது ஜிஜு பப்பி காதல்ல, பப்பி சாஃப்ட் கார்னர். ஸோ அது மறக்காமல் மனசுக்குள்ளே பசுமரத்தாணி மாதிரி அப்படி பதிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் பிடிச்சவங்ககிட்டயோ இல்லை சாஃப்ட் கார்னர் இருக்கிற பர்சன்கிட்டயோ நம்ம எதுவும் ஹெல்ப் வேணும்னா பாஞ்சி பண்ணுவோம். அவங்கள அப்படி தாங்குவோம். எல்லாமே இருக்கிறது தான், இருக்கலாம், தப்பு இல்லை, அது ஹியூமன் நேச்சர் தான். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே அவங்க நம்மளை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னா, நம்மளை ஓவர் கிவிங் பர்சனாக ஆக்கிடுவாங்க. அபுவா அதை பண்ணிடுவான், அவன்கிட்ட கொடு அதை செஞ்சிருவான், நீ இது பண்ணிடுவான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட கேட்க கூட மாட்டாங்க, நீ இதை பண்ணுவியா, நீ இதை செய்வியான்னு கேட்க கூட மாட்டாங்க. அவன்கிட்ட கொடுத்தா அவன் பண்ணிடுவான், அவன்கிட்ட கொடுத்தா அவன் செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஓவர் கிவிங் பர்சன் அவங்கள ஆக்கிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணும் போதோ அவங்க நமக்கு எதுவும் பண்ணும் போதோ நம்ம அவங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அது அளவு மீறும் போது நம்மளை ரொம்ப அடிமட்ட வரம் தள்ளி மிதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி நம்ம கிவிங் பர்சனாக இருக்க நம்ம அவங்கள ஃப்ரண்ட் சீட்டில் தூக்கி வச்சிடுறோம், நம்ம பேக் சீட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ நான் கூற வர கருத்து என்னவென்றால், கிவிங் பர்சனாக எவ்வளவு வேணுமோ இருங்க, ஆனால் அதை கரெக்டான அளவாக மெயின்டைன் பண்ணுங்க. அளவுக்கு மீறினால் உங்களை அடிமட்டம் வரை போட்டு மிதிப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக வேணுமோ இருக்கலாம்,
உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருக்கலாம், உங்கள் லைஃப்லேயே அவங்க தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். கிவிங்காக இருங்க, வேணான்னு சொல்லலை. பட் கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாக தான் இருக்கணும். அண்ணன் பேச்சை கேளுங்கடா தம்பி. அதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலுமே பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இப்போ நான் சொல்கிறது இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்டே ரொம்ப ஓவர் கிவிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக தெரில. பட் இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் ஓவர் கிவிங் பர்சனாக இருக்காமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். பிடிச்சிருந்தா உங்கள் சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த பாட்காஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அவங்களுக்கு அனுப்பி அவங்கள அதை கேட்க சொல்லுங்கள். நம்ம பாட்காஸ்ட் இப்போ அமேசான் மியூசிக் அப்புறம் கூகுள் பாட்காஸ்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த எபிசோடோட ஃபீட்பேக்கை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். கீழே என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அதில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம், பேசலாம். நானும் அதெல்லாம் கேட்குறதுக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சி, இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. என்கிட்ட மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பை பை, see you. இனி அடுத்து வாரம் 2 பாட்காஸ்ட்டில் உங்களை நான் பார்க்க வரேன். ஓகே, பாய்.